Hi students, welcome back to my channel. நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடு, ஒரு மரம், ஒரு வைக்கோல், அந்த ஒரு பில்லோட போர், அந்த வைக்கோல் போர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேலே ஒரு பூனை உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி. வாங்க பாருங்கள், நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கிட்டு சென்டர் பண்ணியாச்சு. உயரத்தில் பாதியும் அகலத்தில் பாதியும், அதில் மிடில் பார்ட் எக்ஸாக்டாக சென்டரில் வீடு இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். அதில் வீடு பார்த்திங்கன்னா பிலோ ஆஃபில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எபோவ் ஆஃபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற நெகட்டிவ்ஸ், வீட்டுக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள பகுதிக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு ட்ரீ, அது நெக்ஸ்ட் சைடில் அந்த வைக்கோல் போர், அது மேலே சின்னதாக ஒரு பூனை உட்காந்துட்ருக்கிற மாதிரி லைட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ப்ளஸ் லைன், அந்த சென்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அதை அழிச்சாச்சு. இப்போ ஓவரால் எல்லாமே வரைஞ்சிட்டு அதை லேசாக தெரிகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அழிச்சிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்பராக நம்ம ஹவுஸ் வரைஞ்சிட்டோம். அடுத்து ட்ரீ வரைய போகிறோம். பாருங்கள், வரைஞ்சிட்டே இருக்கிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டே இப்படி பண்ணாததுக்கு என்ன காரணம்னா, நம்ம எந்த இடத்துல எது வரையணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ப்ராப்பராக வரையணும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்ருக்கோம். நம்ம பென்சிலில் லைட்டாக வரையணும். அதுக்கப்புறமேட்டு பிளாக் ஸ்கெட்சு, நெக்ஸ்ட்டு கலரிங், இந்த மாதிரி 1 by 1. அதனால தான் நோட் எப்பயுமே சென்ட்ரு பண்ணிட்டோமா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த சென்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரே வழி, அகலத்தில் பாதி உயரத்தில் பாதி, ஹைட்டு ஆஃப் அண்டு லென்த் ஆஃப் வித். ஸோ அதில் எக்ஸாக்டாக ஒரு வெர்டிக்கல் லைனும் ஒரு ஹரிசாண்டல் லைனும் நம்ம வரைஞ்சிட்டோமா நோட்டோட சென்டர் ஏரியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முழு ஸ்கொயர், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் வந்து 4 ரெக்டாங்கிளாக நம்மளுக்கு கிடைக்கும் போது எந்த சைடில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரைஞ்சால் போதுமானது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான் இது. வந்து கலர் கொஞ்சம் மிக்சிங் கலர்லாம் போட்டு நம்ம அழகாக வரைஞ்சிக்கலாம். அந்த கேட் வந்து பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். கேட் அந்தானே திரும்பி இருக்கிற மாதிரி, அதனால் ஸ்கெட்ச்லேயே ஃபில்லப் பண்ணியாச்சு. எப்பவும் போல் டார்க் கலர்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, லைட் கலர்லாம் செகண்ட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் போடுறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு மெல்லமாக நம்ம அடுத்து வேறு லெவலில் ட்ராயிங்ஸ் நம்ம போடலாம், 1 by 1 போடலாம். ஸோ இது ஒரு செகண்ட் தேர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது பெயிண்டிங் மாதிரி வேறு மாதிரி ட்ராயிங்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டைம் இருக்கும்போது அதையும் வரைஞ்சி போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன், அப்புறம் கொஞ்சமாக லைட் க்ரீன், அப்புறம் அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர். இப்போ டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ, இது மூணில் பார்த்தீங்கன்னா டார்க்கு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கிற கலர் அந்த லைட் க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர். இப்போ அந்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டு கொஞ்சம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது கொட்டி ஆரஞ்சு கலரை வச்சு பிளெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே எல்லோ கலர் வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளெண்டிங், அந்த கலர் மிக்சிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கோடுகள் இல்லாத மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அவுட்லைனை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு எப்போ வரையணும்னு தோணுதோ நீங்கள் வீடியோஸ், மற்ற அதர் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ளூ பக்கத்தில் வயலட் போட்டோம், வயலட்டுக்கு அப்புறம் அந்த கேப்பில் நம்ம ஒயிட் கலரை வச்சு ஃபில்லப் பண்ணுறோம். ஓரளவு நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. கலர் இந்த கலர் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு கலர்ஸ் கூட நீங்கள் அந்த வீட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அந்த வைக்கோல் போர், அந்த வைக்கோல் போர்னு சொன்னதாக காஞ்ச பில்லெல்லாம் மேலே கும்பலாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பில்லு. ஸோ ப்ரௌனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு, அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ. ஸோ இந்த கலர் 1 by 1 நான் அது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக கோடு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லைட்டாக போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. அதுக்கடுத்தது அந்த வுட்டு கலர், அந்த ப்ரௌன் கலர், அப்புறம் அந்த லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், அந்த மரத்தோட தண்டு பகுதிக்கு கலர், தேவையான கலர் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அப்புறம் அந்த மேலே புகை போகிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கொஞ்சமாக,
அது கொஞ்சம் மேடான பகுதியில் வீடு இருக்கிறதும் கீழே பள்ளமான பகுதியிலும் அந்த அந்த ஆங்கிள்லேயே நான் கலர் கொஞ்சம் பாருங்கள் டார்க் லைட்லாம் அடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக டார்க் க்ரீனை ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கலாம். ஸோ தவறுதலாக நம்ம வந்து ரெண்டாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன், அந்த இருக்கிற ஸ்பேஸில் எல்லோ க்ரீன் இல்லைன்னா எல்லோ லெமன் எல்லோ கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அந்த லைட் கலரை வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது அழகாக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். துணியை வச்சு லைட்டாக துடைக்கும் போது என்ன ஆகுது, இந்த சின்ன சின்ன இன்கம்ப்ளீட்லாம் கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நமக்கு துணியிலே வந்துடுது. ஸோ இது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஒரு இடத்துல துடைச்சது இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. கேர்ஃபுல்லாக துடைங்க. மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, நம்ம வரைஞ்சி பார்க்கும்போது லைட்டாக வரைங்க. தொடக்கத்தில் லைட்டாக வரைங்க. பாருங்கள், டார்க் கிரேக்கு அப்புறம் லைட் கிரே. கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த டோர் மட்டும்தான் கலர் அடிக்கணும். பாருங்கள், அதுவும் அடித்தாச்சு. சுற்றிலும் ஒரு பார்டர் இருக்குது. நம்ம ட்ராயிங் வரையும் போது அந்த நம்ம எந்த சப்ஜெக்ட்டு நம்ம வரைகிறோமோ அந்த சப்ஜெக்டை மட்டுமே பார்த்துட்டு மீதி இடத்த கவனிக்காமல் வரைஞ்சோமா நம்மளுக்கு இடம் பிரச்சனை வந்துடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கே எந்த பகுதி வரையணுமோ அந்த பகுதி கரெக்டாக பிளான் பண்ணி வரைங்க. ஓகே சில்ட்ரன், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம மறுபடியும் வேறு ஒரு ட்ராயிங்கில் சந்திக்கலாம் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you. bye bye.